इस सुबह के समय में आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். आज की सुबह में भी प्रभु की महान कृपा आप सबके साथ है। இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை உங்களோடு இருக்கிறது. विश्वास करने वाले आपकी जिंदगी में परमेश्वर की क्रिया जरूर प्रकट होगा। விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை அது கண்டிப்பாக செயல்பட ஆரம்பித்துவிடும். विश्वास ऐसे एक चीज है, परमेश्वर को आपके लाइफ में एक्टिवेट कर देगा। விசுவாசம் எப்படிப்பட்டதென்றால் தேவனுடைய கிரியையை உங்கள் வாழ்க்கையிலே அது செயல்படுத்திவிடும். आपके अंदर हर एक के अंदर गॉड मोड है, ह्यूमन मोड है। दो मोड होता है। जैसे आप है ना कार लेते हैं, उसमें 4 व्हील ड्राइव भी होता है, 2 व्हील ड्राइव भी होता है। सेम वे है ना, देयर इज अ गॉड मोड एंड देयर इज अ ह्यूमन मोड। दो मोड இப்போ होता है हमारे अंदर। உங்களுக்குள்ள 2 மோட் இருக்கு. எப்படின்னா 2 வீலர் 4 வீலர் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள காட் மோட், ஹியூமன் மோடு, அதாவது தேவனுடைய அந்த மோடு உங்களுக்குள்ள இருக்கும். ஹியூமன் மனிதர்களுடைய மோடும் இருக்கும். ये कितने लोगों को ये बात समझ आया अभी जो मैंने बताया, गॉड मोड एंड ह्यूमन मोड। எத்தனை பேருக்கு சொல்றது தெளிவா உங்களுக்கு புரியுது? காட் மோட், ஹியூமன் மோடு, மனுஷனுடைய ஒரு செயல்பாடு, அடுத்தது தேவனுடைய அந்த மோடு. दोनों मोड हमारे अंदर होता है, गॉड मोड एंड ह्यूमन मोड। காட் மோட், ஹியூமன் மோடும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. जो बंदा फेथ की बटन दबा देता है, 4 व्हील ड्राइव मतलब कार में चारों पहिया घूमना शुरू करेगा, चारों व्हील घूमेगा। நீங்க இதை வந்து அந்த நான் சொல்லிடுறேன் நீங்க நான் சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஓகே. அதாவது கார்ல பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ்னு இருக்கும். ஏன்னா 4 வீல் டிரைவ் வண்டி. 4 வீல் டிரைவ்னா என்ன? நார்மலா எல்லா கார்லயும் 2 வீல் தான் சுத்தும். முன்னாடி இருக்கிற வீல் தான் சுத்தும், பின்னாடி இருக்கிற வீல் வந்து முன்னாடி இருக்கிற வீலோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால பேக் வீல் அதோட சேர்ந்து போகும். ஆனா இந்த 4 வீல் டிரைவ்ங்கிற கார் பாத்தீங்கன்னா 4 வீலையுமே சுத்த வைக்கும். எது? இன்ஜின் 4 வீலையுமே சுத்த வைக்கும். அதுதான் வந்து 4x4 வாங்க. சோ இது என்ன அப்படின்னா, 4 வீல் டிரைவ், நீங்க பாத்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் அப்படி இருக்கும். புரியுதுங்களா? सो सेम वे हमारे अंदर भी है ना, गॉड मोड भी होता है, ह्यूमन मोड भी होता है ना। सो भी गॉड मोड को एक्टिवेट करने वाली बटन को आप दबाना पड़ेगा। நீங்க சொல்லுமா? அந்த காட் மோடோட அந்த பட்டனை அழுத்த வேண்டியது அவசியம். நீங்க தான் அதை அழுத்தணும். उस बटन का नाम है विश्वास। அந்த பட்டனோட பேர் என்னன்னா விசுவாசம். विश्वास का बटन को आपके अंदर, आपके आत्मा के अंदर आपने अगर दबा दिया, விசுவாசம் என்கிற பட்டனை உங்க ஆத்துமாக்குள்ள இருந்து நீங்க அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, गॉड मोड एक्टिवेट हो जाता है एक बंदे के अंदर। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள்ளாக காடோட மோடு, அந்த மோட வந்து ஆப்ரேட் படுத்திடும். जब एक बंदे में गॉड मोड एक्टिवेट हो गया, ஒரு மனிதனுக்குள்ளே அந்த காட் மோடு செயல்பட ஆரம்பித்தது விட்டதென்றால், फिर वो साधारण बंदा नहीं है, उसके द्वारा असाधारण मतलब अलौकिक काम होना शुरू हो जाएगा। அதுக்கப்புறம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த மனிதன் வந்து சாதாரணமான மனிதனாக இருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பித்து விடும். बाइबल में आप पूरे बाइबल में देख सकते हैं, व्हेन अब्राहम जो है विश्वास का बटन को जब दबाया, उसके साथ ऐसे काम होने लग गया, सारा अचंभित और अलौकिक काम होना शुरू हो गया।
நீங்க ஆபிரகாம வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் விசுவாசம் என்கிற பட்டனை அவன் அழுத்தி விட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமும் ஆச்சரியமூட்டுகிறதான காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. गॉड मोड चालू हो गया। ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காட் மோடு வந்து அது செயல்பட ஆரம்பித்து விட்டது. जब आपके जिंदगी में भी गॉड मोड एक्टिवेट हो जाता ना, உங்க வாழ்க்கையிலும் காட் மோடு, தேவனுடைய அந்த மோடு வந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது என்றால், आपका इमोशंस में दिखाई देगा वो आप गॉड मोड में आ गए अभी। உங்களுடைய உணர்விலே அது தெரிஞ்சிரும் நீங்க காட் மோடுக்கு வந்துட்டீங்கன்னு. बटन दब गया मुझ में। உங்களுக்குள்ள அந்த பட்டன் அமுக்கப்பட்டுருச்சு, அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, ஆன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிரும். कैसे? यू फील लाइक गॉड, देवन के परमेश्वर कैसे हर एक बात में फील करेगा। परमेश्वर उनके सामने कोई भी समस्या हो, कोई भी स्थिति हो, परमेश्वर कभी भी बैठ के चिंता नहीं करेगा, कभी भी परमेश्वर डरता नहीं है। आपका हृदय भी ऐसे ही हो जाएगा। எப்படின்னா, தேவன் அவருக்கு முன்பாக இருந்த எந்த சூழ்நிலையும் அவரை பாதிக்கவில்லை. அவரை போலவே நீங்கள் தேவனாக உங்களை உணர ஆரம்பித்து விடுவீர்கள். எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஈஸியாக மாறிவிடும். कोई भी इंसान परमेश्वर को है ना चिंता में डाल ही नहीं पाएगा। आज तक परमेश्वर को कोई चिंता में नहीं डाल पाए। இப்ப வரையும் ஆண்டவரை வந்து யாரும் கவலையில மூழ்கி அப்படியே உட்கார வைக்க யாராலையும் முடியல இப்ப வரையும். आदम ने फल खाया, ஆதாம் பழம் சாப்பிட்டான், फिर भी परमेश्वर कभी टेंशन नहीं हुआ है। அவன் சாப்பிட்டதுனால அவருக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்ல. किसी की एक्शन आपके हृदय को कभी है ना टेंशन नहीं कर सकता है। யாருடைய கிரியையும் யாருடைய செயல்பாடும் உங்களுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தாது, டென்ஷன் ஆக்காது. वो आपको हिला नहीं पाएगा। அது அது உங்க இருதயத்தை அதை அசைக்க முடியாது. क्यों? காரணம், your heart, your emotions are in the God mode. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய உணர்வும் அது காட் மோடுக்கு மாறிடுச்சு. जो ह्यूमन मोड में रहते हैं, யாரெல்லாம் இந்த ஹியூமன் போர்டு, அதாவது மனிதனுடைய அந்த மோடுல இருக்கிறாங்களோ, उनको चिंता से कोई है ना छुड़ा नहीं सकता है। அவங்களோட கவலையிலிருந்து யாராலையும் அவங்கள விடுதலையாக்க முடியாது, விடுவிக்க முடியாது. बिकॉज ह्यूमन मोड में है ना चिंता जो है इन अंदर ही अंदर अटैच्ड है। वो आप कैसे अभी आपकी जिंदगी में प्रॉब्लम कुछ भी नहीं है, फिर भी आप चिंता करेंगे ही करेंगे। காரணம் என்னன்னா, ஹியூமன் மோடுல இருதயத்திலே கவலை என்கிறதான அந்த உணர்வானது அது இருதயத்தோட ஒட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைனாலும் கூட நீங்க கவலைப்படுவீங்க. गॉड मोड को एक्टिवेट करो आपकी जिंदगी में। உங்க வாழ்க்கையில காட் மோட நீங்க செயல்படுத்த அந்த பட்டனை நீங்க அமுத்த முயற்சி பண்ணுங்க. You will feel like God. Number one, first your feelings will get transformed. முதல்ல இந்த காட் மோடை அழுத்தும் பொழுது நீங்க முதலாவது உணர்கிறது, உங்கள் உணர்வுகளிலே நீங்கள் தேவனை போல உணர ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய உணர்விலே மாற்றம் ஏற்படும். You will have such a faith that I can control all the things in my life. Whatever happening in my life, I can control everything. நீங்க உண்மையான விசுவாசம் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து விட்டதென்றால் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு உணர்வானது வரும், எனக்கு முன்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்ற உணர்வில் இருப்பீர்கள். आप उनके बैंक अकाउंट को देख के अपनी डिसीजन लेने वाले नहीं हैं। आपकी अंदर रहने वाले है ना गॉड मोड की पावर से हर एक चीज को है ना बनाने वाले बन जाओगे।
நீங்க எப்படி மாறிடுவீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வச்சு நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிறதான, உங்களுடைய உணர்வில் இருக்கிறதான அந்த காட் மோடை வைத்து தான் நீங்கள் செயல்படுவீர்கள். You will not look into your bank account all the time. நீங்க எப்பவுமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. अरे यार ये क्या है, इतना कम है, अब मैं इतनी कम में जी रहा हूँ, ये क्या होगा, वो क्या होगा। नहीं, आप ऐसे नहीं सोचेंगे. நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ட பார்த்து, இது என்னது இவ்வளவு குறைஞ்சிருச்சு, இத வச்சு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இத வச்சுதான் வாழணுமே, அப்படி இப்படி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. गॉड मोड जिस बंदे के अंदर एक्टिवेट हो गया ना, कुछ भी नहीं है तो भी अपने आप को अंदर से ऐसे मजबूत फील करेगा, ऐसे अंदर से अपने आप को है ना ऐसे स्ट्रांग फील करेगा, मेरे पास सब कुछ है, ऐसे ही फील करेगा, बिकॉज ही इज इन गॉड मोड. எந்த மனிதனுக்குள் அந்த காட் மோடு அழுத்தப்பட்டு விட்டது என்றால், அந்த மனிதன் எதுவுமே இல்லாவிட்டாலும் அவனுக்குள் இருக்கிற அந்த காட் மோடு ஆனது எல்லாவற்றையும் என்னால் ஜெயிக்க முடியும், ஏதும் எல்லாம் எனக்குள் இருக்கிறது என்கிற உணர்விலே அவன் செயல்படுவான். मेरे को सब कुछ आ जाएगा, मेरे को ढूंढ के सब कुछ आएगा, ऐसे एक गॉड मोड आपके अंदर काम करेगा. அந்த காட் மோடு உங்களுக்குள் அழுத்தப்பட்டு விட்டதென்றால், நீங்க நீங்க உங்களுடைய உணர்வானது எந்த நிலைக்கு வந்துவிடும் என்றால், எனக்கு தேவையானது என்னை தேடி எனக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு என்னை தேடி வரும் என்கிற உணர்வுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். Jesus Christ was 100% human when he was in the world. அவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது 100% மனிதனாக இருந்தார். बट गॉड मोड एक्टिवेट हुआ था उस उनमें. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளோ காட் மோடு, தேவனுடைய அந்த மோடு தான் அங்க செயல்பாடா இருந்துச்சு. ஹியூமன் பாடி में गॉड मोड एक्टिवेटेड था उनमें. இயேசு கிறிஸ்து முழு 100% மாம்சத்தில் மனிதனாக இருந்தாலும் அவருக்குள் காட் மோடு தான் 100% செயல்பட்டு இருந்துச்சு. सो गॉड मोड में जब बंदा बैठा है ना, पैसा की जरूरत था, उन्होंने कभी टेंशन ही नहीं किया, बोल रहा है जाके मछली पकड़ो, मछली की मुंह से मिल जाएगा. இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தேவை ஏற்பட்டது. உடனே அவர் சொல்றாரு, அதை பத்தி அவர் டென்ஷனே ஆகல, போங்க ஒரு மீனை பிடிங்க, அது வாயை தரங்க, காசு எடுங்க, வாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்றாரு. मछली की मुंह से क्या मिलेगा? மீன் வாயில என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? बट यीशु मसीह के लिए मछली भी है ना मनी कैरी करके लेके आता है. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் மீனும் பணத்தை அது சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. मैं आपको बोल रहा हूँ, इफ यू आर इन गॉड मोड, एवरीथिंग विल कैरी your finance and it will bring to you, even everything, everyone will carry for you. நீங்க காட் மோட்ல இருப்பீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்காக பணத்தை அது சுமந்து கொண்டு உங்களை தேடி வரும். फाइनेंस को आप नहीं ढूंढेंगे, फाइनेंस will find you, money will find your place wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் பணம் உங்களை தேடி வரும், நீங்க அதை தேட தேவையில்லை. बिकॉज you are in God mode जिनमें एक्टिवेटेड है, वो पैसा के पीछे सोचने की जरूरत नहीं, पैसा उसके बारे में सोचेगा. अरे यार मैं उनके पास जाना है बोल के पैसा खुद आपके पीछे पड़े रहेगा. எந்த மனிதன் காட் மோட்ல இருக்கிறானோ அந்த மனிதன் பணத்துக்கு பின்னாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பணமானது எங்கே இருந்தாலும் நான் இவனிடம் செல்ல வேண்டும், இவன்கிட்ட போகணும் போகணும் போகணும், அது ரொம்ப டென்ஷன் எடுத்து அது உங்களை தேடி வரும். My belief that money is an urge to come to me. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, பணம் என்ன தேடி வர்றதுல அது ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப பணத்துக்கு தான் டென்ஷன், என்கிட்ட எப்படி வர்றதுன்னு அது தேடிக்கிட்டு இருக்கே தவிர நான் பணத்தை தேடுறது இல்ல. பணத்துக்கு தான் இப்ப டென்ஷன் ரொம்ப. எப்படியாவது ஜேம்ஸ் கிட்ட போகணுமே, எப்படியாவது ஜேம்ஸ் கிட்ட போகணுமே, அது இப்போ ஒரே யோசனையில இருக்குது.
அதனால எல்லாம் பார்த்துட்டே இருங்க. पैसा को बड़ा टेंशन है, मैं जेम्स के पास जाना जल्दी, क्योंकि आई एम इन गॉड मोड, सो इट्स ऑल इन अर्ज टू कम टू मी. நான் ஏனென்றால் நான் காட் மோட்ல இருக்கிறதினால் பணமானது அது டென்ஷன் எடுத்துக்கும், என்னகிட்ட எப்படி சீக்கிரம் வரணும்ன்றதுல அது அவசரப்பட்டுட்டு இருக்கு. If you are in God mode, I'm telling you, Jesus रात भर ह्यूमन मोड में पतरस है ना, जाल बिछा के वेट किया, कुछ नहीं पकड़ पाया. अगले दिन गॉड मोड में पतरस वही सेम जगह में गया, वो अपने जाल बिछाया. वचन में लिखा है 2 नाव भर गया और भी पकड़ते जा रहे हैं. इतने मछली कहां से आया? यही है, फाइनेंस विल फाइंड यू इफ यू आर इन गॉड मोड. நீங்க காட் மோட்ல இருப்பீங்கன்னா, எப்படி பேதுரு ரா முழுதும் அவன் ஹியூமன் மோட்ல இருந்தான். ஆனா அவன் வலைய விரிச்சான், ஒண்ணுமே அவன் பார்க்க முடியல. ஆனா அவன் கால நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த காடு மோட அவனுக்குள்ள செயல்படுத்தின பிறகு 2 படகு மூழ்கத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக அவன் பெற்றுக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் காட் மோடை நீங்கள் அமுத்துவீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதாரம் என்பது உங்களை தேடி அது வந்தடையும். रात भर ट्राई किया ह्यूमन मोड में ज्यादा वर्क रहेगा, रिजल्ट कम रहेगा. ஹியூமன் மோட்ல ரொம்ப நிறைய பிரயாசம் இருக்கும், ஆனா பலன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். आप हार्ड वर्क खूब करना पड़ेगा, बहुत डालना पड़ता है. நீங்க ஹியூமன் மோட்ல இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், பிரயாசம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கா நீங்க ரொம்ப போட வேண்டியது இருக்கும். बट गॉड मोड में कम प्रयास है, बस गॉड मोड एक्टिवेटेड रहना जी. अगले दिन सुबह उस नाव में कौन सी मोड एक्टिवेटेड था? गॉड मोड एक्टिवेटेड, बिकॉज जीसस वाज इन द बोट. गॉड मोड एक्टिवेट हो गया वहां पे. நீங்க அங்க பேதுரு நைட்டு ஃபுல்லா அவன் ஹியூமன் மோட்ல தான் இருந்தான். கால நேரத்துல அங்க காட் மோட் இருக்கு. காட் மோட் இருந்த உடனே அங்க சூழ்நிலையே மாறிடுச்சு. अब देखो, रात भर ट्राई किया, रात भर कितना टाइम उन्होंने, रात भर, द होल नाइट ही वाज ट्राइंग, बट कांट फाइंड अ स्मॉल फिश इवन. नो, अगले दिन सुबह टाइम भी कम है, एनर्जी भी कम है ना. टाइम सेव हो गया, एनर्जी भी सेव हो रहा है, बट बेनिफिट ज्यादा आ रहा है. दिस इज गॉड मोड. நீங்க பேதுரு அவன் பண்ணா ரா முழுவதும் பிரயாசப்பட்டான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவன் பார்க்க முடியல. ஆனா காலை நேரத்துல அதிகாலையிலே தேவன் இங்கே வந்த பொழுது காட் மூடு ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் ரொம்ப எனர்ஜி கம்மி, பிரயாசம் கம்மி, கஷ்டம் கம்மி, எல்லாமே கம்மி, ஆனால் பலனை அதிகமாக அவன் பெற்றுக்கொண்டான். रात भर जाल बिछा के वेट करना पड़ा. நீங்க ரா முழுவதும் வலையை விரிச்சு ரொம்ப காத்து கொண்டிருந்தான். रात भर वेट कर रहा है ना, कुछ भी नहीं है. टाइम ज्यादा लिया मगर रिजल्ट कम है. அங்க நைட்டு ஃபுல்லா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, ஆனா ஒண்ணுமே அவன் ரிசல்ட்ட பார்க்க முடியல. आज बहुत सारे लोगों की लाइफ में यही चल रहा है. அநேகருடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. बहुत हार्ड वर्क कर रहे हैं, रात भर ट्राई कर रहे हैं. पास्टर जी मैं सब कुछ कर रहा हूँ, पास्टर जी मैं ये कर रहा हूँ, पास्टर जी मेरे से आके बोलते हैं. मेरे को उसी समय यही समझ में, मैं यही सोचता था क्या करे भाई. आप है ना, अभी तक गॉड मोड एक्टिवेट करना आपको पता नहीं कैसे करनी है, आपको आता नहीं है. मैं क्या करूं? गॉड मोड आपके अंदर है, बट क्या करूं? अविश्वास इतना भरा पड़ा है.
நான் சில பேரை நான் பாக்குறப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இதை செய்யறேன் பாஸ்டர், இதெல்லாம் நான் செஞ்சேன் பாஸ்டர், இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லும் பொழுது என் மனசுல தோணும், என்ன பண்றது, முழுக்க முழுக்க ஹியூமன் மோடு தான் உங்களுக்குள்ள இருக்கு, காட் மோடு உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீங்க அதை அமுத்த மாட்டீங்க. அது இத்தனை அதிகமா அவிசுவாசம் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு, என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கும் எனக்கு. इतना ज्यादा लॉजिक माइंड में भरा पड़ा है, लॉजिक ही आपका अंदर इस काम कर रहा है। ये करेंगे तो ये कैसे होगा, वो ऐसे ही कैसे आ जाएगा, ऐसे ही ब्लेसिंग कैसे आ जाएगा। ये ह्यूमन मोड ही आपके अंदर चल रहा है, फेथ உங்க मोड ऑपरेट नहीं हो पा रहा है। உங்களுக்குள்ள லாஜிக் மோடு, இந்த உலகத்தை சார்ந்த அந்த அறிவு தான் உங்களுக்குள்ள செயல்படுது. இது இருந்தா இது எப்படி ஆசீர்வாதம் வரும், இப்படி செஞ்சா அது எப்படி வரும், இது எப்படி வரும்னு ஒரே ஃபுல்லா லாஜிக்ல தான் இருக்கீங்க. விசுவாசம் அங்க எப்படி செயல்படும்? सब कुछ आपकी कैलकुलेशन के अंदर चल रहा है। உங்க கால்குலேஷன் மூலமா தான் இது, இந்த கணக்கு உங்களுக்குள்ளே ஒரு மனக்கணக்கா போட்டு தான் செயல்படுறீங்க. That's why we people are not yet blessed. அதனாலதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்க முடியாமல் பட முடியாமல் தவிக்கிறார்கள். गॉड मोड अगर आपके अंदर ऑपरेट हो गया ना, टाइम भी कम खर्च होता है, एनर्जी भी वेस्ट नहीं होता है, बट रिजल्ट पूरा निकलता है। நீங்க காட் மோடு உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பித்து விட்டது என்றால் உங்களுடைய எனர்ஜி கம்மியா இருக்கும், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கம்மியா இருக்கும். ஆனா ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா பரிபூர்ணமாக எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். आपको ही समझ में आएगा कहाँ से आ रहा है यार, मेरे पास पैसा कैसे कैसे मेरे अकाउंट में पैसा आ रहा है, इतना कैसे आ रहा है, आपको ही समझ में नहीं आएगा। உங்களுக்கே அப்புறம் புரியாம இருக்கும், இது எப்படி ஆச்சு, இவ்வளவு பெருசு காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்களே குழம்பிடுவீங்க. अभी मैं आपके लिए प्रार्थना करने जा रहा हूँ। आई एम गोइंग टू प्रे फॉर एवरी वन ऑफ यू टू एक्टिवेशन, गॉड मोड एक्टिवेशन, गॉड फाइनेंस मोड। फाइनेंस में गॉड मोड को ऑपरेट करने के लिए आई एम गोइंग टू ब्लेस यू दिस मॉर्निंग। இந்த காலை வேளையிலே உங்களுக்காக உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த காட் மோட ஆப்ரேட் செயல்படுத்துவதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். योर फाइनेंस, आपके फाइनेंस में गॉड मोड ऑपरेट होने वाला है। உங்களுடைய பொருளாதாரத்திலே அந்த காட் மோட் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். Then supernatural flow, and supernaturally you will get ideas and you will get connections. People will come and connect you, people will find you, आपको ढूंढ निकालेंगे लोग। अरे यार इनके पास में जाना, इन्हीं के हाथ में मैं ये बिजनेस देना, इन्हीं के हाथ में ये काम में देना है। आपके काम में आपका क्रिएटिविटी इतना बढ़ने वाला है, and your finances are going to find you very soon. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உங்களுடைய ஐடியாஸா இருக்கட்டும், உங்களுடைய நாலேஜா இருக்கட்டும், ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும், இவங்கள்ட்ட பிசினஸ் கொடுக்கணும், இவங்களோட நம்ம கனெக்ஷனா இருக்கணும்ன்ற உறவுகள் எல்லாம், டிவைன் கனெக்ஷன்லாம் அது உங்களை தேடி வர ஆரம்பிக்க போகிறது. I bless every one of you this morning. யாரெல்லாம் இந்த என்னுடைய வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களோ, யூடியூப்ல மற்றும் எல்லா மீடியா மூலமா கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய காட் மோட், உங்களுக்குள்ள இருக்கிற உங்க ஆவிக்குள்ள இருக்கிற அந்த காட் மோட இந்த காலை வேளையில in my spirit, என் ஆவியின் மூலமாக உங்க ஆவியில அதை நான் இப்பொழுதே ஆக்டிவேட் செய்கிறேன். I activate that God mode which is in your spirit. आपकी आत्मा में रहने वाले God mode को मैं यीशु के नाम से मैं एक्टिवेट कर रहा हूँ। आपके फाइनेंस में मैं एक्टिवेट कर रहा हूँ in the mighty name of Jesus Christ. ओरा खालाबा शांता राहा सिक्का ठोरियाम ताराबालाबा मेराया तारीबा शांतोना जगीधरा लीबा रेपारा कराबा शाखता पियांतोरा हसीबा। In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, Daddy,
हर Yes. एक के अंदर रहने वाले गॉड मोड को एक्टिवेट कर रहा हूँ इस सुबह के समय। Amen. ह्यूमन Amen. Amen. मोड को डैडी Yes. हम ओवरकम कर रहे हैं, लॉजिकल Amen. माइंड को Amen. ओवरकम कर Amen. रहे हैं। Malakabaka ये shaka. बच्चों की फाइनेंस प्रभु खुल जाए, ये पृथ्वी ஒரு खुल जाए यीशु के नाम से। பொருளாதார செழிப்பு இந்த பூமி தன் பலனை பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless everyone this morning. ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். यीशु के नाम से இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். Amen, amen, amen. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.